Good morning, students. This is Vijay Kumar, lecturer mechanical department. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து manufacturing process. அதில் welding technology unit 2. இது model number 4. நம்ம last classல types of weldingல first MIG and TIG welding அப்படிங்கறத பார்த்தோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான வெல்டிங். ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேலன்ஸ் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இதுல இருக்கிற அத்தனை வெல்டிங்குமே இம்பார்ட்டன்டான வெல்டிங். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டே டு டே லைஃப்ல எந்த ஒரு இண்டஸ்ட்ரி போனாலும் இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா இந்த இதுல இருந்து இந்த ஒரு டைப்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வெல்டிங் கண்டிப்பா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதைத்தான் வந்து நம்ம டைப்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரைட். ஃபர்ஸ்ட் இருக்கிறது சப்மர்ஜ்ட் கார்பன் ஸ்டீல் அண்ட் அலாய் ஸ்டீல் வெல்டிங். ஸோ இதை வந்து சப்மர்ஜ்ட் ஆர்க் வெல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்மர்ஜ்ட் ஆர்க் வெல்டிங் நம்ம ஆல்ரெடி வெல்டிங்னா என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ சப்மர்ஜ்ட் ஆர்க் வெல்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ஜிப் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, சப்மர்ஜ்டு. முதல்ல சப்மர்ஜ்டோட மீனிங் என்னன்னா மூழ்கி இருக்கிறது. ஸோ மூழ்கி இருக்கிறது தான் வந்து சப்மர்ஜ் வெல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளோட எலக்ட்ரோட் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரோட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வெல்டிங் பார்ட், நம்மளுக்கு எந்த இடத்துல வெல்டிங் பார்ட் வந்து வெல்ட் அடிக்கணுமோ அந்த வெல்ட் அடிக்கிற பார்ட்டுக்குள்ள வந்து ஃபுல்லும் உள்ளுக்குள்ள அடியில டெப்த் வரையும் கொண்டு போயிருவாங்க. அதுக்கு மேல என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த நான் ஃப்ளெக்ஸ் மெட்டீரியல் சொன்னேன் இல்லையா, இந்த ஃப்ளெக்ஸ் மெட்டீரியலை மேலே ஃபுல்லும் அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இதை அப்ளை பண்ணோன்னே என்ன ஆகும்னா, இந்த வெல்டிங்கே என்ன ஆகும்னா இந்த உள்ளுக்குள்ள இந்த ஃப்ளெக்ஸ் மெட்டீரியலுக்கு அடியில் போய் தான் உள்ளுக்குள்ளே வெல்டிங் நடக்கும். ஸோ ஏன் இதை நடத்துறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளியில இருக்கிற அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற வெல்டிங், நம்ம வெல்ட் பண்ற இடத்த எப்படி வேணாலும் அஃபெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி சப்மர்ஜ்ட் ஆர்க் வெல்டிங்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நம்ம உள்ள வச்சு வெல்டிங் அடிக்கிறதுனால இந்த மேல இருக்கிறது வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு வெளியே அட்மாஸ்பியரிக் லேயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி, வெளியில இருக்கிற ஆக்சிஜனோ இல்ல அட்மாஸ்பியரிக் வேற எந்த கேஸோ உள்ளுக்குள்ள வந்து அந்த வெல்டிங் வந்து அஃபெக்ட் பண்ண விடாத அளவுக்கு என்ன பண்ணிக்கணும்னா இந்த வெல்டிங் வந்து நம்மள பாத்துக்கிறோம். ஸோ இதைத்தான் வந்து சப்மர்ஜ், மூழ்கி இருக்கிறதுனால சப்மர்ஜ்ட் ஆர்க் வெல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங். பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங் அப்படிங்கிறது ஒரு பிளாஸ்மா கேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, அதே மாதிரி ஒரு எலக்ட்ரோட் ஹோல்டர் இருக்கு. இந்த எலக்ட்ரோட் ஹோல்டர் சைட்ல சுத்தி என்ன வச்சிருப்பாங்கன்னா H2O, தட் இஸ் வாட்டர். இந்த வாட்டர் இருக்கும். இந்த வாட்டர்ல இருந்து இந்த எலக்ட்ரோட்ல இருந்து கரண்ட், அதாவது நைட்ரஜன் பிளாஸ்மா கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாஸ்மா கேஸ் வந்து இதுல இருந்து பாஸ் பண்றாங்க. இந்த எலக்ட்ரோட்ல இருந்து மறுபடியும் எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணதுல இந்த கேஸோட இந்த கரண்ட் மிக்ஸ் ஆகுதுல ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுற சைட்ல இருந்து என்ன இருக்கும்னா ஒரு H2O வாட்டர் வந்து பாஸ் பண்றாங்க. இந்த H2O இந்த ஹீட்டோட இது இருக்கிறதுல என்ன ஆகும்னா, இந்த சைட்ல இருக்கிறது வந்து ஃபுல்லுமே வாட்டர் மிஸ்ட். இந்த செகண்டரி வாட்டர் மிஸ்ட் இருக்குல்ல, இந்த வாட்டர் வந்து எவாபரேட் ஆகி வேப்பரா கண்டென்ட்டா மாற ஆரம்பிச்சிடும். இந்த வேப்பர் கண்டென்ட் மாற ஆரம்பிக்கிறதுனால இது என்ன பண்ணும்னா, வெளியில இருக்கிற அட்மாஸ்பியரிக் ஏரோட இது என்ன பண்ணும், வெளியில டிஃபெக்ட் அதாவது உள்ளுக்குள்ள எதுவுமே இந்த அட்மாஸ்பியரிக் ஏரை வந்து உள்ள பாஸ் பண்ண விடாது. ஸோ இந்த வெல்டிங் டார்ச் இருக்குல்லையா, இந்த வெல்டிங் லைட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளேம் வந்து நம்ம எங்க வெல்ட் அடிக்க போறோமோ அப்படிங்கறது வந்து கரெக்டா எக்ஸாக்டான பாயிண்ட்ல வந்து இது ரொம்ப ஹை எஃபிஷியன்ட்டா இது வெல்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. இது நிறைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங். இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு காம்போனன்ட் இருக்கு. அந்த காம்போனன்ட்டை நம்ம இன் டெப்த் உள்ளுக்குள்ள ரொம்ப தூரம் கொண்டு போய் நம்ம வெல்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் இருக்கு இல்லையா, இதுல ரெண்டு பக்கமும் இப்போ நம்ம இந்த ரெண்டு பார்ட்டையும் நான் ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சைட்ல என்ன பண்ணிடுவாங்க, ரெண்டு பிளேட் வெல்டிங் ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிளேட்டை வச்சிருவாங்க. இந்த பிளேட்டை வச்சுட்டு இந்த எலக்ட்ரோட வந்து உள்ளுக்குள்ள டெப்த் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க. இதை பாஸ் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, இங்க இருக்கிற வெல்டிங் மெட்டீரியல் வந்து ரெண்டு பக்கத்துல இருக்கிற மெட்டல் வந்து மெல்ட் ஆகி இந்த இடத்துல ஒரு சேரு சகதி மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஃபார்ம் ஆகிறது தான் வந்து மோல்டன் ஸ்லாக் இல்லாட்டி வெல்டு பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோல்டன் ஸ்லாக் ஃபார்ம் ஆரம்பிச்சோன்னா இந்த வெல்டு அதுக்குள்ளே என்ன ஆகும்னா மறுபடியும் அந்த இருக்கிற ஹீட்டை வச்சு மறுபடியும் இன்னும் அந்த மோல்டன் மெட்டலையே நம்ம இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகி இந்த சைட்ல இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு மெல்டு மெட்டலையும் ஈஸியா வந்து மெல்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆல்ரெடி இங்க ஹீட் இருக்கு, அந்த ஹீட் மேலேயே நம்ம என்ன பண்ண போறோம், மறுபடியும் அந்த வெல்டிங் நம்ம கொடுக்கறதுனால இந்த சைட்ல இருக்கிற மெட்டலை வந்து ஈஸியா நம்மளால வெல்டு பண்ண முடியும். ஸோ இந்த வெல்டிங் ஷூ போட்டிருக்கிறதுனால வெளியே அட்மாஸ்பியரிக் ஏர் எதுவுமே இதை அஃபெக்ட் பண்ண விடாது, இந்த வெல்டிங்கை அஃபெக்ட் பண்ண விடாது. அதே இல்லாம இது உள்ளுக்குள்ளதான் நம்ம வெல்டிங்கே பண்றதுனால இதுல ரொம்ப ஹை எஃபிஷியன்டான வெல்டிங் இருக்கும். இதுல ப்ளோ ஹோல்ஸோ கிராக்ஸோ வர்றதுக்கு சான்ஸே இதுல கிடையாது. நெக்ஸ்ட் தெர்மிட் வெல்டிங். தெர்மிட் வெல்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்டான வெல்டிங். இந்த தெர்மிட் வெல்டிங் முதல்ல எங்க யூஸ் பண்ணுவாங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம ரயில்வே ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறதுல நம்மளுக்கு ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த சவுண்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, எப்படி சவுண்ட் வருதுன்னா, ஒன்னு நம்மளுக்கு இதுல ட்ராக்ல ஒரு போல்ட் அண்ட் நட்ஸ் போட்டு ஜாயின் பண்ணி இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன இருக்கும்னா, ட்ரெயினோட ட்ராக்ல நடுவுல
ஒரு கேப்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா நம்மளால ட்ரெயினோட ட்ராக் வந்து கண்டினியூஸா நம்மளால போட முடியாது. எப்படினாலும் ஒரு அளவுக்கு ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும் தான் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ட்ராக்கையும் இன்னொரு ட்ராக்கையும் ஜாயின் பண்றதுக்கு எல்லா இடத்துலயும் போல்ட் அண்ட் நட் யூஸ் பண்ண மாட்டாங்க. சில இடத்துல வெல்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெல்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ நம்மளால சாதாரண வெல்டிங் மெட்டீரியல் வச்சு அந்த இடத்துல நம்மளால வெல்ட் அடிக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல தான் இந்த தெர்மிட் வெல்டிங் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம சில வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, நம்மளோட ட்ராக்ல இருக்கிற வெல்டிங் வந்து இந்த கேப் இருக்கும். இதுல இந்த பிரேக் ஷூ வந்தது, சாரி இந்த வெல்டு ஷூ போட்டுருவாங்க. இந்த வெல்டு ஷூ போட்டு கிளாம்ப் பண்ணி லாக் பண்ணிடுவாங்க. இந்த லாக் பண்ணோடனே இங்க இருந்து மேல என்ன இருக்கும்னா ஒரு ஃபர்னஸ் மாதிரி இருக்கும். இந்த ஃபர்னஸ்ல இருந்து நம்மளோட வெல்டிங் மெட்டீரியல் நம்ம எதை கொண்டு போய் வெல்ட் பண்ண போறோமோ அப்படிங்கிறத இந்த சைடு வெளியே என்ன பண்ணுவாங்க, ஹீட் பண்ணுவாங்க. இங்க இருந்து ஹீட் பண்ணதுல என்ன ஆகும்னா இது ஆல்ரெடி மெல்டிங் ஸ்டேஜ், மோல்டன் ஸ்டேஜுக்கு வந்துரும். மோல்டன் ஸ்டேஜ் வந்தோடனே இந்த அலுமினியம், ஸ்டீல் இதுக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு எந்த மெட்டீரியல் இருக்கோ அந்த மெட்டீரியலுக்கு இதான் ரொம்ப எஃபெக்டிவான மெட்டீரியல். இது மூணையும் கம்பைன் பண்ணி அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறதுல மிக்ஸ்சர்ல போட்டு என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணி அது கூட தான் சேர்த்து இதோட என்ன பண்ணுவாங்க, வெல்டிங் பர்ன் பண்ணுவாங்க. அப்போ வெல்டிங் பர்ன் பண்ணதுல இது என்ன ஆகும்னா சைட்ல ஃபுல்லும் போய் அந்த மெட்டீரியலோட சேர்ந்து இது என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த மேல வெல்டிங் ப்ரெஷர்ல மொத்தமா அப்ளை ஆகிடும். இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, மொத்தமா அது கூல் ஆனதுக்கு அப்புறம் ஸ்லோ ப்ராசஸ்ல கூல் ஆகும். கூல் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை வெளியே எடுத்துருவாங்க. வெளியே எடுத்துட்டு அந்த மேல இருக்கும் இல்லையா, ஒரு அந்த வெல்ட் அடிச்ச பார்ட் இருக்கும் இல்லையா, இதை மட்டும் ஒரு அது பஃபிங் போட்டு அந்த பஃபிங்ல இருந்து என்ன பண்ணிடுவாங்க, எடுத்து நேரா ட்ராக்குக்கு சமமா வச்சிருப்பாங்க. இதை நெக்ஸ்ட் டைம் நீங்க ட்ராக் ரயில்வே ட்ராக்ஸ் எல்லாம் போனீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க இந்த இடத்த நீங்க பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பட் வெல்டிங். பட் வெல்டிங்கிறது ஒன்றும் கிடையாது, நார்மல் ப்ராசஸ் தான். 2 கார்னர் எட்ஜை வந்து நம்மளுக்கு வெல்டிங் பண்ண போறாங்க. இந்த கார்னர் எட்ஜ் இங்கே ஒரு ஸ்பாட் இருக்கும், இங்கே ஒரு ஸ்பாட் இருக்கும். இது ரெண்டுமே கண்டக்டரா யூஸ் பண்ணுவாங்க. இந்த கண்டக்டர் நம்ம என்ன பண்ண போறாங்க, இதுல இருந்து கரண்ட் வரும், இதுல இருந்து கரண்ட் வரும். கரண்ட் வந்தோன்னா என்ன பண்ண போறாங்க, இந்த கரண்ட் வந்து நம்ம ரெண்டையும் டச் பண்ணதுல இந்த கார்னர்ல வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆனோடனே இந்த 2 பார்ட்டும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மெல்ட் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்ட ஆரம்பிச்சு ரெண்டுமே இதாகிடும். ஓகேவா? இதுதான் பட் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் ப்ராசஸ். பட் ஆனா இந்த ப்ராசஸ்ல வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா நம்மளால இந்த காம்போனன்ட் வந்து பிரேக் ஆகாது அப்படிங்கறத நம்மளால அஷூரன்ஸ் பண்ண முடியாது. ரைட். நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட் வெல்டிங். ஸ்பாட் வெல்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பாட்ல வச்சு வெல்ட் பண்றது தான். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சு வெல்ட் பண்றது. நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கண்டினியூஸா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வெல்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் ஆனா இது அப்படி கிடையாது. ஒரு பார்ட் இங்க ஒரு எலக்ட்ரோட் இருக்கும், இங்க ஒரு ஜாப் இருக்கும், மேல இருந்து ஒரு எலக்ட்ரோட் இருக்கும். இந்த எலக்ட்ரோட்ல இருந்து இந்த எலக்ட்ரோடுக்கு ஹீட் பாஸ் பண்ணதுல, கரண்ட் பாஸ் பண்ணதுல இந்த நடுவில் இருக்கிற மெட்டல்ல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி என்ன பண்ணுன்னா இந்த 2 மெட்டலும் ஒட்டுற அளவுக்கு மெல்ட் ஆகி ரெண்டும் ஒட்டிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்பாட் வெல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சீம் வெல்டிங். சீம் வெல்டிங் இது வந்து கண்டினியூஸ் வெல்டிங். இதுல 2 பக்கமும் ரோலர் இருக்கும். இந்த ரோலர்ல 2 பிளேட் வச்சிருப்பாங்க. இந்த 2 பிளேட் ரோலர்ல வைக்கிறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேல இருக்கிற பார்ட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணதுல வெல்ட் அடிக்கிறதுல இது என்ன ஆகும்னா இது ஃபுல்லும் வெல்ட் ஆகி நம்மளுக்கு ரெக்வயர்ட் ஷேப் வந்துடும். இதை வந்து கண்டக்டராகவும் இது இன்னொரு கண்டக்டராகவும் யூஸ் பண்ணுவாங்க. இதுல ரெண்டுலையுமே என்ன இருக்கும்னா எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ பாஸ் ஆகிறதுல இந்த இடத்துல ஹீட் ஜென்ரேட் ஆகி வெல்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரைட். இந்த இதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்ல அப் டு சீம் வெல்டிங் வரைக்கும் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்ஸ். நம்ம இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் இதெல்லாம் ரொம்ப கான்ஸ்டன்டா எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வெல்டிங் தான். நீங்க நாளைக்கு ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கோ மேனுஃபேக்சரிங் ஏரியாஸ்க்கோ நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி வெல்டிங்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஸோ அங்கதான் வந்து நம்மளோட ஒர்க் நேச்சரே அந்த இடத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ கவர் பண்றது எல்லாமே வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான். நம்ம இதெல்லாம் என்ன அப்படிங்கிற வெல்டிங் மட்டும்தான் இருக்கு. பட் ஆனா இந்த வெல்டிங்குள்ள என்ன இருக்குன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் வந்து இந்த வெல்டிங்ஸ்ல யூஸ் பண்ணாங்க. நம்ம ஆல்ரெடி இப்போ தெர்மிட் வெல்டிங் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. தெர்மிட் வெல்டிங்னா ஆக்சுவலா ஒரு ஐடியா மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை வந்து இந்த இடத்துல ட்ராக்ல யூஸ் பண்ணுவாங்க. தெர்மிட் வெல்டிங் மேக்ஸிமம் அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் யூஸ் பண்றதுனால தெர்மிட் வெல்டிங் தான் யூஸ் பண்ணணும். ஏன் நார்மல் வெல்டிங் நம்மளால யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் நம்மளோட ட்ரெயின்ல இருக்கிற வைப்ரேஷன்ஸ், ஹெவி வைப்ரேஷன்ஸ் அண்ட் ஹெவி லோட் என்ன ஆகும்னா நம்மளோட வெல்டிங் வந்து அந்த அளவுக்கு என்ன ஆகக்கூடாது, ஸ்டிஃபா நிக்க கூடாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி தெர்மிட் வெல்டிங்கிற ஒரு அட்வான்ஸ்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சீம் வெல்டிங் இதெல்லாம் வந்து பேஸ்ட் அப்பான் த கிளையண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ். அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கறத மட்டுமே பார்த்துட்டு நம்மளுக்கு இதை சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுல இருக்கிற நம்மளோட ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இதுல இருந்தா வெல்டிங் டெக்னாலஜி எல்லாமே நம்ம எடுத்து பண்றோம். ஓகேவா? ஸோ மீதி இருக்கிற அடுத்த என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத நெக்ஸ்ட் மாடல்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.